தொகுதியை தக்க வைக்க திமுகவும் தட்டி பறிக்க அதிமுகவும் யூகம் போடும் அம்பத்தூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அம்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதி சென்னை அம்பத்தூர் எஸ்டேட், கொரட்டூர், முகப்பேர், அண்ணாநகர் மேற்கு, கள்ளிக்குப்பம், ஒரகடம் பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. ஆசியாவின் மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளில் ஒன்றான அம்பத்தூர் தொழிற்பேட்டை வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைன்னு தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நிறைஞ்ச தொகுதி. 2025 டிசம்பர் 19 எஸ்ஐஆர் வரைவில் தொகுதியில் 1,50,048 ஆண் வாக்காளர்கள், 1,54,407 பெண் வாக்காளர்கள், 56 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,04,511 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 2008 தொகுதி மறுசீரமைப்பில் உருவான அம்பத்தூர் தொகுதியில் முதல் முறையா நடந்த 2011 சட்டப்பேரவை தேர்தலையும் 2016 தேர்தலையும் அதிமுகவே வெற்றியை வசமாக்குனாங்க. கடந்த 2021 தேர்தலில் தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த அலெக்சாண்டரை அதிமுக மறுபடியும் களமிறக்கினாங்க. ஆனா தொகுதி திமுக வசமாச்சு. அலெக்சாண்டருக்கு எதிராக திமுக களமிறக்கிய ஜோசப் சாமுவேல் தேர்தலில் 1,14,554 வாக்குகளை வசமாக்கி தொகுதியை தன் வசமாக்கினார். 72,408 வாக்குகளை வசமாக்கிய அலெக்சாண்டர் 42,146 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று தொகுதியை திமுக கிட்ட பறிகொடுத்தார். தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 22,701 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 22,370 வாக்குகளையும் வாங்குச்சு. இது தொகுதியில் கூடுதல் கவனத்தை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ தேர்தல் நெருங்க இண்டஸ்ட்ரியல் தொகுதியான அம்பத்தூர் தொகுதியை தக்க வைக்க திமுகவும் அதை தட்டி பறிக்க அதிமுகவும் வியூகம் போட பரபரக்க தொடங்கி இருக்கு அம்பத்தூர் தேர்தல் களம். இப்ப தேர்தல் நெருங்க தங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு அம்பத்தூர் மக்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம். அப்பயே மக்களுக்கு இடையூறா தான் இருக்கும். இது விரிவாக்கலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணன்னு சொல்லி நிறைய பண்றாங்க. ஆனா இது பிரயோஜனம் இல்லை. மேம்பாலம் போட்டிருந்தாங்கன்னா கீழே ஒரு மேலே வருவேன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். இது வேஸ்ட் தானே. இதுல 2 வீலர் 2 வீலர் தான் போக முடியும். எதுக்கு வந்தா நின்று தான் வரணும். சென்னை அம்பத்தூர்ல மெட்ரோ ட்ரெயின் வரணும். போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கிறது ரோடு, சாலை பாதுகாப்பு, சாலை ரொம்ப விரிவுபடுத்தணும். அப்புறமா அம்பத்தூர்ல ரயில் நிலையத்துல அனைத்து வண்டிகளும் நின்று போற மாதிரி இப்ப இது நிப்பாட்டி போற மாதிரி செய்து கொடுக்கணும். ரோடு அகலப்படுத்தி கொடுங்க, அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். ரொம்ப நெருக்கமா இருக்கு, போக வர ரொம்ப கஷ்டம். நாங்க வேலைக்கு போறதுக்கு வரதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் வந்தா நல்லா இருக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. அது இல்லாம அதுங்க ரொம்ப இதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. மழை காலங்கள் எல்லாம் ரொம்ப தண்ணி தேங்கிட்டு இருக்கு. அது ரொம்ப சிரமமா இருக்கு. ஆஃபீஸ் போகும்போது சரி, காலேஜ் போகும்போது சரி, அந்த மாதிரிலாம். அதே மாதிரி மார்னிங் டைம் போனீங்கனாலும் ரொம்ப பிஸியா ரஷ்ஷா இருக்கு. ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னாலும் ரஷ்ஷா இருக்கு. அதுக்கு எதனா ஒரு ரோடு அகலப்படுத்துறது, அந்த மாதிரி எதனா ஒரு ரோடு ஃப்ரீயா இருக்கிறதுக்கு எதனா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அம்பத்தூர் வளர்ச்சியற்ற நகரமா இருக்கு. இங்க தொழில் நல்லா இருக்கு. நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் இருக்கு. நிறைய நகரம் வளரக்கூடிய நகரம் தான். ஆனா இதுல மாணவர்களுக்குன்னு நிறைய ஸ்கூல் இல்லை, அப்புறம் கல்லூரி கிடையாது, வெளியே தான் போறாங்க. இதுக்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இதே போல வேலைக்கு ரொம்ப சிறப்பான இடம் தான். ஆனா அதுக்கான ரோடுகளும் பக்கா வசதி இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.